प्रभु का पवित्र नाम को धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. अभी तक अपन 9 महीने के बारे में डिकोडिंग देखा है। நாம் இதுவரை 9 மாதத்துக்குள்ள டீகோடிங் பார்த்திருக்கிறோம். आज अपन 10वां महीने का डिकोडिंग अपन देखेंगे। இன்றைய தினம் நாம் 10வது மாதத்துக்குள்ள டீகோடிங் பார்க்க போகிறோம். उससे पहले अपन सिर झुकाकर प्रार्थना में जाएंगे। அதற்கு முன்னதாக நாம் தலை குனிந்து நாம் ஜெபிப்போம். और प्रभु से सहायता मांगेंगे। கர்த்தரிடத்தில் நாம் ஒத்துழைப்பு கேட்போம். प्रभु जरूर हमें आशीष करेंगे। கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். हम प्रार्थना में जाएंगे। நாம் ஜெபிப்போம். स्तुति परमेश्वर, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பாவே. आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम, வானத்தை பூமி உண்டு பண்ணின எலோஹிம் தேவனே, हमारा एल शडाई परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं। எங்களுடைய எல் ஷடாய் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். यहोशुआ मेसे के नाम से हम लोग प्रार्थना करते हैं। प्रभु யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु इस 10वां महीने के बारे में समझने के लिए இந்த 10வது மாதத்துக்கு கொடுத்து எங்களை புரிந்து கொள்வதற்காக आप हमें सहायता कीजिए। प्रभु நீர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். आपका अग्नि से हमें छुपा लीजिए। நீர் உம்முடைய அக்னியால் எங்களை மறைத்துக் கொள்ளும். आप अपने आप को प्रकट करने के लिए विनती करता हूँ। நீர் தம்மை தாமே வெளிப்படுத்த எங்களை நாங்கள் விரும்புகிறோம். इस वीडियो को जो कोई देख रहे हैं प्रभु, இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ उन हर एक को आशीष कर दे। அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பாராக. यहोशुआ मेसे के नाम से हम लोग प्रार्थना करते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். सुनकर उत्तर दे देना। நீர் கேட்டு பதிலளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். आमीन ஆமென். प्रभु हम सबको आशीष करे। கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. आज अपन 10वां महीने के बारे में आज अपन देखेंगे। இன்றைய தினம் 10வது மாதத்துக்கு குறித்து நாம் பார்க்க போகிறோம். 10वां महीना को इब्रानी भाषा में बोलते हैं, 10வது மாதத்தை எபிரெய முறையில் எப்படி சொல்வார்கள்? असीरी करके बोलते हैं। அசிரி என்று சொல்வார்கள். असीरी बोले तो 10वां। அசிரி என்று சொன்னால் 10வது. सो ये असीरी का शब्द आप स्क्रीन में देख रहे हैं। இந்த அசி என்ற சொல்லை நீங்க ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள். इसमें टोटल 5 अक्षर है। இதில் மொத்தம் 5 எழுத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது. इसमें पहला आइन है, இதில் முதலில் ஆயின் இருக்கிறது, उसके बाद सिन है, அதுக்கு அப்புறம் சின் இருக்கிறது, उसके बाद योद है, அதுக்கு அப்புறம் யோத் இருக்கிறது, रेश और योद है। ரேஷ் और யோத் இருக்கிறது. सो इसके बारे में अपन डिकोडिंग देखने वाले இத हैं। குறித்து நாம் டீகோடிங் பார்க்க போகிறோம். उसके पहले एक वचन अपन पढ़ेंगे। அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். एस्तर का पुस्तक से अपन पढ़ेंगे। எஸ்தர் என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்போம். एस्तर दूसरा अध्याय எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16 और 17 वचन अपन पढ़ेंगे। 16, 17 வசனத்தை வாசிப்போம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகேஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அப்படி எஸ்தர் ராஜாவாகிய ஆகேஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டான். यहाँ पर 10वां महीने के बारे में दिया है। இங்கே 10வது மாதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. एस्तर जब राजा के सामने प्रवेश कर रही थी, எஸ்தர் எப்பொழுது ராஜாவின் சமூகத்தில் வந்தாலோ वो 10वां महीना था। அது 10வது மாதமாக இருந்தது. सो ये 10वां महीने का डिकोडिंग अपन देखेंगे। இப்பொழுது நாம் இந்த 10வது மாத டீகோடிங்கள் பார்க்க போகிறோம். 10वां महीना को 10வது மாதத்திற்கு इब्रानी भाषा में असीरी करके बोलते हैं। 10வது மாதத்துக்கு எபிரெய மொழியில் அசிரி என்று சொல்வார்கள். ये असीरी के अंदर இந்த அசிரிக்குள்ளாக देखो, इसको 2 भाग अपन करेंगे। பாருங்கள், நாம் இப்ப 2 பாகமாக பிரிப்போம். एक है असी, ஒன்று வந்து அசி, दूसरा री। இரண்டாவது வந்து ரி. ये दोनों को मैं अलग कर रहा हूँ। இந்த இரண்டையும் நாம் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ये दोनों में जो है कॉमन अल्फाबेट आप देखेंगे, இந்த இரண்டில் ஒரு சமமான நம்ம வார்த்தைகள் பார்க்க போகிறோம். वो योद है। அது யோத். दोनों योद जो है दोनों में सामान्य है। அந்த யோத் என்ற வார்த்தை இரண்டு சமமாக இருக்கிறது. सो दोनों शब्द में योद वहां पर आप देख सकते हैं। அந்த இரண்டு வார்த்தைகளில் யோத் என்ற வார்த்தை சமமாக காணப்படுகிறது. ये योद अगर निकाल देंगे, அந்த யோதை எடுத்து விட்டால், दोनों शब्द में जब योद को अपन निकाल देंगे, இரண்டு வார்த்தைகளில் அந்த யோதை நாம் வெளியே எடுத்து விட்டால், तो उसे बोलेंगे यसर। அதை சொல்லுவோம் நாம் எஸ்ஸர் என்று. वही उसका रूट वर्ड है। அதுதான் அதனுடைய அடிப்படை வார்த்தை. असीरी का रूट वर्ड जो है, அந்த அசிரிக்குள்ள மூல வார்த்தையானது वो एसर करके बोलते हैं। அது ஏசர் என்று சொல்வார்கள். ठीक है, अभी असीरी का डिकोडिंग
डिकोडिंग हम देखेंगे। நாம் இப்பொழுது அந்த அசிரிக்குள்ள டிகோடிங் பார்க்க போகிறோம். 80 करके बोलेंगे तो அசி என்று சொன்னால் वो अक्षर का भी रूट वर्ड जो है असा करके बोलते हैं। அதுக்குள்ள மூல வார்த்தையும் அசார் என்று சொல்வார்கள். असा का मतलब होता है அசாக்குள்ள அர்த்தம் कुछ क्रिया करना, ஒன்று கிரியை செய்வது என்று அர்த்தம். कुछ बनाना, ஒரு பொருளை உற்பத்தி செய்வது என்று அர்த்தம். उसको बोलते हैं असा। அதற்கு அசா என்று सो சொல்வார்கள். कुछ क्रिया करना उसे बोलते हैं असी। ஒரு பொருளை உற்பத்தி பண்ற பொருள் தான் அசி என்று சொல்வார்கள். कुछ कार्य करना ஒரு வேலை செய்வது वही असी है। அதை அசி. और दूसरा शब्द है री। அந்த இரண்டாவது வார்த்தையானது ரீ. री का मतलब होता है गिल्लापन। அந்த ரீக்கு அர்த்தமானது ஈரத்தன்மை. सो ये गिल्लापन, அந்த ஈரத்தன்மையானது ये एक क्रिया है। இது வந்து ஒரு கிரியை. 10वां महीने में 10வது மாதத்தில் प्रभु एक क्रिया करने वाले हैं। ஒரு கிரியை செய்கிறார். हमारे ऊपर एक क्रिया करने वाले நம்ம हैं। மேலாக ஒரு கிரியை செய்ய போகிறார். हमें गिल्ला करने वाले हैं। அதை ஈரத்தன்மையாக ஆக்க போகிறார். हमें गिल्ला कर देंगे। நம்மளை ஈரமாக ஆக்க போகிறார். सो वो गिल्ला क्या है? அந்த ஈரமானது என்ன? वो पवित्र आत्मा को दर्शाती है। அது பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறது. पवित्र आत्मा को பரிசுத்த ஆவி என்றால் इब्रानी भाषा में எபிரேய மொழியில் रुआ खादोश करके बोलते हैं। ரூவாக் ஹாதோஷ் என்று சொல்வார்கள். इसे पवित्र आत्मा करके बोला जाता இதை है। பரிசுத்த ஆவி என்று சொல்வார்கள். सो प्रभु एक क्रिया करने वाले हैं। பிரபு கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். किसके ऊपर करेंगे? யார் மேல செய்ய போகிறார்? अपने दुल्हन के ऊपर करने वाले தன்னுடைய हैं। மணவாட்டி மேல செய்ய போகிறார். अपना अभिषेक उनके ऊपर देने அந்த वाले हैं। அபிஷேகத்தை அவர் மேல ஊற்ற போகிறார். और ये 10वां महीना का अभिषेक जो है அந்த 10வது மாத அபிஷேகமானது वो बहुत ही इम्पोर्टेंट அது अभिषेक है। ரொம்ப முக்கியமானது. और ये अभिषेक அந்த அபிஷேகமானது हर एक दुल्हन के ऊपर आएगी। அது ஒவ்வொரு மணவாட்டி மேலே வரும். सो असीरी का शब्द का डिकोडिंग अपन देखें। அந்த அசிரி என்ற வார்த்தைக்கு டிகோடிங் பார்க்கிறோம். प्रभु हमारे ऊपर एक क्रिया करने वाले हैं। கர்த்தர் நமக்கு மேலாக ஒரு கிரியை செய்ய போகிறார். वो है उनका अभिषेक देने वाले हैं। அது வந்து அந்த அபிஷேகம் கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். दुल्हन के ऊपर अभिषेक देने वाले அந்த हैं। மணவாட்டி மேலே அந்த அபிஷேகத்தை கொடுக்க सो போகிறார். ये हो गया असीरी का डिकोडिंग। அது வந்து இந்த அசிரிக்குள்ள டிகோடிங் ஆகிவிட்டது. अभी इसका रूट वर्ड अपन देखेंगे। இதனுடைய மூல வார்த்தை நாம் பார்ப்போம். रूट वर्ड को इब्रानी में शब्द में बोला जाता है, அந்த மூல வார்த்தை எபிரேய மொழியில் எப்படி சொல்வார்கள்? यसर करके बोलते हैं। எஸ்ஸர் என்று சொல்வார்கள். यसर का मतलब होता है எஸ்ஸருக்கு அர்த்தம் 10 करके मतलब होता है। 10 என்று அர்த்தம். सो अभी यसर का भी डिकोडिंग देखेंगे। இப்போ இந்த எஸ்ஸருக்குள்ள நாம் டிகோடிங் பார்க்க போகிறோம். यसर के अंदर எஸ்ஸருக்குள்ளாக टोटल 3 अक्षर है। அதற்குள்ளாக 3 வார்த்தைகள் இருக்கிறது. देखो जो डिकोडिंग अपन देखेंगे பாருங்கள் நம்ம என்னென்ன டிகோடிங்லாம் பார்த்து கொண்டே वो இருக்கிறோமோ वो सारे चीज एक दूसरे के साथ मिल जाएगा। பாருங்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தை ஒன்றொன்று கூட இணைக்கப்பட்டிருக்கும். सो पहला असीरी का डिकोडिंग देखे, முதல்ல நாம் அசிரிக்குள்ள டிகோடிங் பார்த்தோம். उसमें प्रभु हमारे ऊपर एक अभिषेक देने वाले हैं। கர்த்தர் நம்ம மேல ஒரு அபிஷேகம் செய்கிறார். अभी दूसरा अपन देखने वाले हैं இரண்டாவது வார்த்தை பார்க்க போகிறோம். यसर। எஸ்ஸர் என்ற வார்த்தை. यसर में 3 अक्षर है। எஸ்ஸரில் 3 வார்த்தை இருக்கிறது. पहला आइन, முதலில் ஆயின், उसके बाद सिन। அதுக்கப்புறம் சின். ये शिन नहीं है, இது ஷின் அல்ல, ये सिन है। சின் இது வந்து. उसके बाद रेश है, அதுக்கப்புறம் ரேஷ். इसे बोलते हैं यसर। இதற்கு பேர் எஸ்ஸர் என்று பேர். यसर का मतलब होता है 10। எஸ்ஸர் என்ற அர்த்தம் 10. सो ये 10 में क्या डिकोडिंग இந்த है? 10க்குள் என்ன டிகோடிங் அடங்கியுள்ளது? देखो पहला अक्षर जो है आइन। முதலான வார்த்தையானது ஆயின். आइन बोले तो क्या है? ஆயின் என்று சொன்னால் என்ன? आंख। அது கண்ணு. अपना आंख, நம்முடைய கண்ணு. अपना आंख देखने के लिए। நம்முடைய கண் பார்க்கக்கூடியது. किसको देखना चाहिए? எதை பார்க்க வேண்டும்? बाकी 2 अक्षर देखिए, இந்த இரண்டு வார்த்தைகளை பாருங்கள். वो दोनों को मिलाएंगे तो उसे बोलते हैं सार। அந்த இரண்டு எழுத்துக்கள் நாம் சேர்த்து பார்த்தால் ஷார் என்று உச்சரிப்பார்கள். सार का मतलब होता है प्रभु। ஷார்க் என்ற அர்த்தம் கர்த்தர். वो राजकुमार। அது ஒரு ராஜகுமாரன். सो इस तरह उसका मतलब होता है। இது அப்படிப்பட்ட அர்த்தம் அதற்கு அந்த இதுக்கு உண்டு. सारा करके बोला तो சாரா என்று சொன்னால் वो राजकुमारी। அது ராஜ்குமாரி. सार करके बोला तो சார் என்று சொன்னால் राजकुमार। அது ராஜகுமாரன். सो हमारा आंख நம்முடைய कண்கள் राजकुमार को देखना है। ராஜகுமாரனை பார்க்க வேண்டும். जब आप उसको देखेंगे நாம் அப்பொழுது பார்க்கும் பொழுது तो आपके ऊपर एक अभिषेक उंडाला जाएगा। உங்கள் மேலாக ஒரு அபிஷேகம் உண்டாகும். आपके अंदर एक रूपांतर आएगा। உங்கள் மேல ஒரு மறுரூபம் காணப்படும். जब तक आप नहीं देखेंगे, எதுவரை நீங்கள் பார்க்கவிட்டால், जब तक आप राजकुमार को नहीं देखेंगे, எதுவரை நீங்க ராஜகுமாரனை பார்க்கவிட்டால், तब तक आपके ऊपर वो अभिषेक नहीं आ सकता। அதுவரை உங்கள் மேல் அந்த அபிஷேகம் இறங்காது. आज आपके ऊपर अभिषेक है क्या? இன்று உங்கள் மேல் அந்த அபிஷேகம் இருக்கிறதா? ये अभिषेक हमें चाहिए। இந்த அபிஷேகம்
அபிஷேகம் நமக்கு தேவை. इस समय का अभिषेक है. இந்த காலத்தின் அபிஷேகம் அது. जब तक अपन प्रभु से नहीं मांगेंगे, எதுவரை நாம் கர்த்தரிடத்தில் கேட்காவிட்டால், तब तक वो अभिषेक को आप नहीं पा सकते. அதுவரை நாம் அந்த அபிஷேகத்தை பெற முடியாது. इसलिए प्रभु से मांगना है. இதனால் நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். प्रभु मुझे वो अभिषेक से भर दीजिए. கர்த்தாவே எனக்கு அந்த அபிஷேகத்தால் நிரப்பிவிடும் என்று. मुझे आपका आशीष मुझे चाहिए. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. आप मुझे भर दीजिए करके बोलो. நீர் எனக்கு நிரப்பிவிடும் என்று சொல்லு. प्रभु जरूर आशीष करेंगे. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். सो ये 10वां महीना, இந்த 10வது மாதமானது, ये 10वां महीना को இந்த 10வது மாதத்தை असीरी करके बोलते हैं. அசிரி என்று சொல்வார்கள். उसका रूट वर्ड जो है, அதனுடைய மூல வார்த்தையானது, उसे बोलते हैं यसर. அதற்கு அதை எஸ்ஸர் என்று அழைப்பார்கள். सो ये हो गया 10वां महीना का. இது 10வது மாதத்துக்குள்ள காரியங்கள் ஆயிற்று. सो ये अभिषेक के लिए अपन जरूर प्रभु से मांगना है. இந்த அபிஷேகத்துக்காக நாம் கண்டிப்பாக கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ना अभी இப்பொழுது 10वां महीना कौन सा महीना है? 10வது மாதமானது எந்த மாதம்? उसे बोलते हैं तेबेत महीना. அதை தெபேத் என்று அழைப்பார்கள். तेबेत करके बोलने के समय தெபேத் என்று சொன்னால், देखो फिर से अपन उस वचन को पढ़ेंगे. நாம் மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். एस्तर 2 अध्याय 16 वचन. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16 வசனம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகீஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தெபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டாள். यहाँ पर तेबेत महीने के बारे में दिया है. இங்கே தெபேத் மாதத்து குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ये 10वां महीना जो है, இந்த 10வது மாதமானது वो तेबेत महीना है. அது தெபேத் மாதம். तेबेत का मतलब होता है தெபேத் என்று சொன்னால் अच्छाई. நல்லது, अच्छाई करके मतलब होता है. நல்லது என்ற அர்த்தம். ये अर्थ जो है, இந்த அர்த்தமானது, ये स्ट्रॉन्ग डेफिनेशन डिक्शनरी से मैं लेता हूँ. இது ஸ்ட்ராங் டெஃபினிஷன் இந்த டிக்ஷனரி மூலம் அதை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ये डिक्शनरी अगर आपको चाहिए तो இந்த டிக்ஷனரி வேணும் என்றால் आप माइस वर्ड करके एक एप्लीकेशन है, மைஸ் வேர்ட் என்று சொல்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது. उसमें से आपको मिल सकता है. அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். या आप गूगल में भी डालेंगे, நீங்கள் கூகுள் கூட முயற்சி பண்ணால், தேடினால் स्ट्रॉन्ग डिक्शनरी करके डालिए, ஸ்ட்ராங் டிக்ஷனரி என்று அந்த டைப் பண்ணுங்கள். सो आपको डिक्शनरी मिल जाएगा. அந்த டிக்ஷனரி கிடைத்துவிடும். वो आपको बहुत यूजफुल हो அது जाएगा. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ये डिक्शनरी से ही मैं अर्थ लेता हूँ. அந்த டிக்ஷனரியிலிருந்து தான் நாங்கள் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறோம். और भी बहुत सारा डिक्शनरीज है, இன்னும் अनेक டிக்ஷனரிகள் இருக்கிறது, वो भी मैं यूज करता हूँ. அதை எடுத்துக்கொள்வோம். लेकिन ये आपके लिए बहुत यूजफुल हो ஆனால் जाएगा. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். सो तेबेत का मतलब होता है அந்த தெபேத்குள்ள அர்த்தமானது अच्छाई. நல்லது. अभी अपन तेबेत का स्पेलिंग देखेंगे. அது தெபேத்துடைய எழுத்துக்களை பார்ப்போம். इसमें 3 स्पेलिंग है. இதுல 3 எழுத்துக்கள் அடங்கி உள்ளது. ये 3 अक्षर के ऊपर आपका नजर अच्छा रहना चाहिए. இந்த 3 எழுத்துக்கள் மேல உங்களுடைய கண் பார்வையானது எப்பொழுதும் இருக்க வேண்டும். ये मैं मॉडर्न हिब्रू और एंशिएंट हिब्रू दोनों में लिखूंगा. அந்த மாடர்ன் ஹீப்ரும் சரி, அந்த ஏன்ஷியன்ட் ஹீப்ரு, அந்த 2 மொழியில எழுதப்படும். ऊपर मॉडर्न हिब्रू है, மேலே மாடர்ன் ஹீப்ரு இருக்கிறது, नीचे में एंशिएंट हिब्रू दिया हूं. கீழே பழைய காலத்து எபிரேய மொழி இருக்கப்பட்டிருக்கிறது. अभी ये पहला अक्षर जो है उसे टेट बोलते हैं, அந்த முதல் எழுத்தை டெட் என்று சொல்வார்கள். और दूसरा अक्षर जो है அந்த இரண்டாவது எழுத்தானது ये बेत है, அது பெத். और तीसरा अक्षर जो है மூன்றாவது எழுத்தானது वो ताव है. அது தாவ். सो टेट बेत और ताव 3 अक्षर वहां पर है. அந்த டெட் பெத் தாவ் என்ற 3 எழுத்துக்கள் அங்க அடங்கி உள்ளது. ये 3 अक्षर के अंदर ऐसा क्या है करके अपन அந்த देखेंगे. 3 எழுத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது பார்ப்போம். टेट का मीनिंग क्या है? டெட்குள்ள அர்த்தம் என்ன? टेट का मीनिंग सरपेंट करके मीनिंग होता है. டெட்குள்ள எழுத்தின் அர்த்தம் சர்ப்பம் என்ற அர்த்தம். सांप करके मतलब होता है. அதற்கு பாம்பு என்ற அர்த்தம். और एक मीनिंग भी है, இன்னொரு அர்த்தமும் உண்டு. उसका एंशिएंट हिब्रू देखेंगे तभी पता चलेगा. அதை ஏன்ஷியன்ட் ஹீப்ரு நம்ம பார்த்தா அது கண்டுபிடிக்கலாம். ये एंशिएंट हिब्रू में आप देखने के समय அந்த பழைய காலத்து எபிரேய மொழியானது उसका अर्थ आपको देखते पता चलेगा. அந்த அர்த்தத்தை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடித்து விடுவீர்கள். ये टोकरी है. இது ஒரு கூடை. टोकरी भी उसका मीनिंग होता है. அந்த கூடையும் அதற்கு அர்த்தம் உண்டு. सो टेट का दूसरा मीनिंग क्या है? டெட் என்ற எழுத்துக்கு இரண்டாவது அர்த்தம் என்னது? टोकरी. அது கூடை என்ற அர்த்தம். सो यहाँ पर एक टोकरी है, இங்கே ஒரு கூடை இருக்கிறது. और दूसरा जो है बेत. அந்த இரண்டாவது எழுத்தானது பெத். बेत बोले तो क्या है? பெத் என்று சொன்னால் என்ன? घर है. அது ஒரு வீடு.
और तीसरा जो है அந்த மூன்றாவது எழுத்தானது ताव है, அது தாவ், वो क्रूस का निशानी है, அது சிலுவையின் அர்த்தம், वो उद्धार के बारे में है। அது அந்த ரட்சிப்பு குறித்து இருக்கிறது. अभी ये तीनों के बारे में अपन देख चुके हैं। இந்த மூன்று எழுத்து குறித்தும் நாம் பார்த்து सो விட்டோம். पहला टोकरी, முதலில் கூடை, उसके बाद घर है, அதற்கு அப்புறம் வீடு, उसके बाद उद्धार के बारे में है। அதற்கு அப்புறம் ரட்சிப்பு குறித்து பார்க்கிறோம். ये तीन चीज के बारे में यहाँ पर दिया है। நான் இந்த மூன்று எழுத்து குறித்து இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ना ये इसके बारे में अभी डिकोडिंग देखेंगे। நாம் இது குறித்து நான் இப்பொழுது டிகோடிங் பார்க்க போகிறோம். उससे पहले अपन एक शब्द पर एक वचन पढ़ेंगे, அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். क्योंकि जब भी एक डिकोडिंग आप करेंगे, எப்பொழுதும் ஒரு டிகோடிங் பார்க்கும் பொழுது उसे कंफर्म करने के लिए प्रभु का वचन चाहिए। அதை உறுதி செய்வதற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனமாக அது தேவைப்படுகிறது. अगर वचन नहीं है அதற்கு வசனம் இல்லை விட்டால் तो वो कंफर्म नहीं होगा। அது ஒரு ஆதாரமா இருக்காது. इसलिए जब भी आप डिकोडिंग करेंगे, எப்பொழுதும் நீங்கள் டிகோடிங் பண்ணும் பொழுது वहां पर एक कंफर्मेशन वचन चाहिए। அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வார்த்தை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. बहुत से लोग मुझे हमेशा डिकोडिंग भेजते हैं। अनेक ஜனங்கள் டிகோடிங் பத்தி எனக்கு அனுப்பி கொண்டே இருப்பார்கள். बहुत बढ़िया, அது ரொம்ப அழகாக இருக்கும். कभी कभी गलत भी होता है वो, ஒரு சில நேரம் தவறுதலாக கூட இருக்கிறது. लेकिन उनको मैं बताने के समय वो और डिकोडिंग करने के लिए कोशिश करते हैं। ஆனால் அவங்களுக்கு அதை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் இன்னும் டிகோடிங் செய்ய ஆசைப்படுகிறார்கள். वो बहुत अच्छी बात है, அது ரொம்ப நல்ல விஷயம். क्योंकि जो गलत है वो गलत है। எது தவறோ அது தவறு. आप उसे सही करने के लिए कोशिश करेंगे तो और प्रभु आशीष करेंगे। நீங்கள் அதை சரி செய்து முயற்சி செய்தால் கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். आप भी डिकोडिंग कर सकते हैं, நீங்களும் டிகோடிங் பண்ணலாம். बस उसके ऊपर आपका इच्छा होना चाहिए மற்றும் உங்களுடைய ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அதற்கு மேலாக सो यहाँ पर ये डिकोडिंग अपन देखने से पहले நாம் இங்க டிகோடிங் பார்ப்பதற்கு முன்னதாக एक वचन अपन पढ़ेंगे। ஒரு வசனத்தை வாசிப்போம். यिर्मयाह भविष्यद्वक्ता का किताब எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 24वां अध्याय 24ஆம் அதிகாரம் उसका पहला वचन अपन पढ़ेंगे। அதுல முதல் வசனத்தை வாசிப்போம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமிலுள்ள தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுக்குள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். देखो यहाँ पर यिर्मयाह भविष्यद्वक्ता को प्रभु कुछ बताते हैं। பாருங்கள், இங்கே எரேமியா தீர்க்கதரிசி குறித்து எதை சொல்லுகிறார். ये 24वां अध्याय को पढ़ेंगे तो இந்த 24ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ये पूरा एक भविष्यवाणी वहाँ पर दिया गया है। இது ஒரு தீர்க்கதரிசனங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. भविष्यवाणी एक बार अकेला पूरा नहीं होता है, இது தீர்க்கதரிசனம் ஒரு தடவை தான் நிறைவேறுகிறது என்று அர்த்தம் அல்ல. वो बहुत बार वो भविष्यवाणी पूरा होता है। அது மீண்டும் மீண்டும் அந்த தீர்க்கதரிசனமானது நிறைவேறும். कुछ भविष्यवाणी ஒரு சில தீர்க்கதரிசனங்கள் हर प्रभु के बच्चों के जीवन में पूरा होता है। எல்லாருடைய தேவனுடைய பிள்ளைகள் மேல் அந்த தீர்க்கதரிசனமானது நிறைவேறும். सो ये 24वां अध्याय आप पढ़कर देखेंगे, 24ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது इसमें पहला वचन में आप देखने के समय முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது जब नेबुकदनेस्सर இந்த நேபுகாத்நேச்சர் ஆனவர் लोगों को जब बाबिलोन के अंदर बंदीगृह में लेके जाता है, அந்த ஜனங்களை ஒரு சிறையிருப்பில் கொண்டு செல்லும் பொழுது वहां पर यिर्मयाह को प्रभु एक दर्शन दिखाते हैं। அங்க எரேமியா மேல் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். प्रभु का मंदिर के सामने தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக वहां पर अंजीर का 2 टोकरी रखा गया है। அங்க அத்திப்பழத்தின் கூடை 2 கூடைகள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. कितना टोकरी है? எத்தனை கூடைகள் இருக்கிறது? 2 टोकरी है। 2 கூடைகள் இருக்கிறது. देखो यहाँ पर तेबेत में भी, இங்கே தெபேத்ல கூட वहां पर एक टोकरी आप देख सकते हैं। அங்க ஒரு கூடை காணப்பட்டது. ये टोकरी खाली टोकरी नहीं है, இது வெறுமையான கூடை அல்ல. इसके अंदर कुछ चीज है। இதற்குள்ளாக ஒரு பொருள் இருக்கிறது. वहां पर अंजीर का फल वहां पर है, அதற்குள்ளாக அத்திப்பழம் நிரம்பி இருக்கிறது. देखो ये टोकरी बहुत ही इंपॉर्टेंट है। கூடையானது ரொம்ப முக்கியமானது. ऐसा आप टोकरी करके लेंगे तो, இந்த கூடை என்று சொன்னால் आप जोसेफ के समय में आप देखेंगे तो அந்த யோசேப்பின் காலத்தில் நீங்கள் பார்த்தால் वहां पर भी एक पिलाने हारे ने एक स्वप्न देखा था, ஒரு பானபாத்திரங்கள் ஒரு சொப்பனம் கண்டான். और जो पकाने हारे वो भी एक स्वप्न देखा था। அந்த சமையல் பண்ணுகிற அவர் ஒரு சொப்பனம் கண்டார். उसने तो 3 टोकरी देखा था। அவன் 3 கூடைகளை பார்த்தான். ठीक है, वो टोकरी बोला तो
डिकोडिंग के समय सबको नहीं लेना चाहिए। அந்த கூட என்று சொன்னால் டிகோடிங் நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். इसमें इसका मीनिंग देखना चाहिए। இதற்குள்ளான அர்த்தத்தை பார்க்க अभी வேண்டும். तेबेत का मीनिंग क्या है? இப்பொழுது தெபேத்துக்கு அர்த்தம் என்ன? वो अच्छाई, அது நல்லது. तो ये टोकरी अच्छा टोकरी के बारे में दिया है, இது நல்ல கூடை பத்தி குறிப்பிட்டிருக்கிறது. बुरा फल के बारे में नहीं दिया है, கெட்ட பழத்தை குறித்து சொல்லவில்லை, अच्छा फल के बारे में दिया है। நல்ல கனி குறித்து சொல்லி ठीक है, இருக்கிறது. अभी इसका डिकोडिंग अपन देखेंगे। நாம் இப்பொழுது டிகோடிங் பத்தி பார்ப்போம். Now, यिर्मयाह भविष्यद्वक्ता को प्रभु ने दो टोकरी दिखाए। அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு இரண்டு கூடைகள் காணப்பட்டது. दोनों टोकरी के अंदर இரண்டு கூடைக்குள்ளாகவும் अंजीर का फल है, அத்திப்பழம் நிரம்பி இருக்கிறது. एक टोकरी का जो फल है அந்த ஒரு கூடைக்குள்ளாக பழமானது वो बहुत ही अच्छा फल था। அது ரொம்ப நல்ல பழமாக இருந்தது. और दूसरा टोकरी में जो फल था அந்த இரண்டாவது கூடையில இந்த பழமானது वो निकम्मा फल था। सो दूसरा टोकरी के अंदर இரண்டாவது கூடைக்குள்ளாக निकम्मा फल था। ஒரு கெட்ட பழங்கள் இருந்தது. सो एक टोकरी में अच्छा फल है ஒரு கூடையில் நல்ல பழமும் और दूसरा टोकरी में निकम्मा फल है। இன்னொரு கூடையில் கெட்ட பழமும் இருந்தது. लेकिन तेबेत का मतलब क्या है? ஆனால் தெபேத் என்ற அர்த்தம் என்ன? तेबेत बोले तो अच्छा ही, தெபேத் என்று சொன்னால் நல்லது. सो निकम्मा को छोड़ देंगे, அந்த கெட்ட பழத்தை நாம் விட்டு விடுவோம். सो एक टोकरी को निकाल देंगे। ஒரு கூடையை எடுத்து விடுவோம். यहाँ पर एक टोकरी अपन देखेंगे இங்க ஒரு கூடையை பார்ப்போம், जिसमें अच्छा फल है। இதில் நல்ல பழம் இருக்கிறது. सो ये अच्छा फल जो है बहुत इंपॉर्टेंट है। அந்த நல்ல பழமானது ரொம்ப முக்கியமானது. एक टोकरी அந்த ஒரு கூடையானது उसके अंदर अच्छा फल है। அதற்குள்ளாக நல்ல கனிகள் இருக்கிறது. सो तेबेत में पहला अक्षर आप देख रहे हैं, தெபேத்தில் முதல் எழுத்துக்களை பார்க்கும் பொழுது वो अच्छा फल। அது நல்ல கனி. अभी ये फल के बारे में अपन देखेंगे। இந்த கனி குறித்து நாம் பார்க்க ये போகிறோம். फल किसको दर्जाता है? அந்த கனியானது யாருக்கு உட்படுகிறது? उसके बाद बेत को क्या दर्जाता है? அந்த பெத் என்ன சொல்லப்படுகிறது? उसके बाद ताव क्या है? அந்த தாவ் என்றால் என்ன? ये अपन एक एक वचन में अपन देख सकते हैं। நாம் இதை குறித்து நம்ம ஒவ்வொரு வசனத்தில் நாம் பார்ப்போம். देखो 24 यिर्मयाह 24वां अध्याय, பாருங்கள் எரேமியா 24ஆம் அதிகாரம் उसमें 5वां वचन अपन पढ़ेंगे। அதுல 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். देखो बाइबल में लिखा है, பாருங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, जो अच्छा अंजीर का फल था நல்ல அத்திப்பழமானது प्रभु उसे किसके बारे में बता रहे हैं? கர்த்தர் அதை எதை குறித்து சொல்கிறார்? जो नेबुकदनेस्सर ने लेके गया, அந்த நேபுகாத்நேசர் எடுத்து சென்றாரோ उनको वो बताता है। அவர்களை குறித்து அந்த இது சொல்லுகிறது. वो अच्छा जो अंजीर का फल है அந்த நல்ல அத்திப்பழமானது वो इस्राएल के घराने के बारे में बताता அந்த है। இஸ்ரவேல் வீட்டாரை குறித்து சொல்லுகிறது. सो ये टोकरी, அந்த கூடையானது उसके अंदर अच्छा फल है, அதற்குள்ளாக நல்ல கனிகள் இருக்கிறது. लेकिन ये फल कहाँ पर फंसा हुआ है? அந்த கனி அது எங்கே சிக்கிக் கொண்டு இருக்கிறது? वहाँ पर बंदीगृह में फंसा हुआ है। அங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. प्रभु ने कहा, கர்த்தர் சொன்னார், मैं उनके लिए अच्छा करूंगा। அவங்களுக்காக நான் நல்லது செய்வேன். आज आप कोई भी बंदीगृह में क्यों ना हो, நீங்கள் எந்த ஒரு சிறைச்சாலையில் அடைப்பட்டு இருந்தாலும், लेकिन अगर आप अच्छा फल होंगे तो நீங்கள் ஒரு நல்ல கனியாக இருந்தால் प्रभु आपके लिए अच्छा करेंगे। கர்த்தர் உங்களுக்காக நல்லது செய்வார். बुरा फल नहीं होना चाहिए, நீங்கள் ஒரு கெட்ட பழமாக இருக்கக்கூடாது. आपके अंदर से बुरा फल निकलना नहीं चाहिए। உங்களுக்குள்ளாக கெட்ட கனி வெளிப்படக்கூடாது. आपके आप बंदीगृह में होने के बावजूद भी நீங்கள் சிறைச்சாலை அடைப்பட்டு இருந்தால் கூட आपका अंदर अच्छा फल रहना चाहिए। உங்களுக்குள்ளாக நல்ல கனிகள் காணப்பட வேண்டும். बहुत से लोगों को आप देखा होगा, अनेक ஜனங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். उन लोग कुछ संकट में रहने के समय அவர்கள் ஒரு சில கஷ்டங்களில் இருக்கும் பொழுது उनका नेचर ही बदल जाता है। அவங்களுடைய குணங்களே மாறி விடுகிறது. गाली बोलने के लिए शुरू कर देते அவர் हैं கெட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். और अशुद्ध चीज करने के लिए शुरू कर அவர் देते हैं, கெட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். शराब पीने के लिए चालू कर देते हैं, மதுபான குடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். क्योंकि उन लोग एक बंदीगृह में चले जाते हैं। ஏனென்றால் அவர் ஒரு சிறை கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுகிறார்கள். लेकिन आप अगर प्रभु के बच्चे होंगे तो நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் कितना भी बंदीगृह शैतान क्यों न करे, நீங்கள் எவ்வளவு சிறைப்பட்டு கிடந்தாலும் प्रभु आपका अंदर अच्छा फल देखना चाहते हैं கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரு நல்ல கனியை பார்க்க और விரும்புகிறார். उनको अच्छा क्रिया करेंगे। அவர் உங்களுக்கு நல்ல கிரியை செய்வார். सो 5वां वचन में अपन देखा, பாருங்கள் 5வது வசனத்தில் நாம் பார்த்தோம், इस्राएल के घराने ही वो अच्छा फल है। இஸ்ரவேல் வீட்டாரே அந்த நல்ல கனி, वो टोकरी के अंदर जो अच्छा फल था அந்த கூடைகளில் இருந்த கனியானது वो इस्राएल के घराने है। அது இஸ்ரவேல் வீட்டாரே. अभी वो घर के बारे में देखेंगे, இப்பொழுது அந்த வீட்டை குறித்து நாம் பார்ப்போம். अभी अगला वचन अपन पढ़ेंगे। அடுத்த வார்த்தையை நாம் பார்ப்போம். यिर्मयाह 24वां अध्याय 6वां वचन अपन पढ़ेंगे। எரேமியா 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்ப வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன்,
அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். देखो प्रभु ने कहा பாருங்கள், கர்த்தர் சொன்னார், मैं उनको अच्छा करूंगा, நான் அவர்கள் நல்ல செய்வேன், मैं उनके ऊपर मेरा नजर रखूंगा அவர்கள் மேல் என் கண்களை வைப்பேன், और मैं फिर से मैं ये देश के अंदर लेके आऊंगा. அவர்கள் மீண்டும் தன் தேசத்துக்குள் கொண்டு வருவேன். वो देश क्या है उनके लिए? அந்த தேசமானது அவங்களுக்காக என்னது? அது इस्राएल के घराने के लिए वही उनका घर है. இஸ்ரேல் வீட்டாருக்கு அதுவே அவங்க வீடு. उन लोग बंदीगृह में चले गए, அவர்கள் சிறை கட்டுப்பாடுகள் சென்று விட்டார்கள். उनको वापस वो देश में लेके आऊंगा करके प्रभु ने वादा किया है. அவர்களை மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து கொண்டு வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். सो ये प्रतिज्ञा के अनुसार இந்த வாக்குத்தத்தின் நிமித்தமாக अभी वो घर क्या है? அந்த வீடானது என்னது? वो घर जो है उनका देश है. அது அவருடைய நாடு. ये बेत जो है, அந்த பெத்தானது ये घर को बताता है, அது வீட்டை குறிக்கிறது. और ये उनका देश को बताता है. அது அவங்க நாட்டை குறிக்கிறது. जो टोकरी के अंदर जो फल था, அந்த கூடைக்குள் இருந்த கனியானது वो बंदीगृह में है, அது சிறைப்பட்டிருக்கிறது. उसे वापस उनके देश में लेके आऊंगा करके प्रभु ने वादा किया है. அதை மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். सो ये वादा இந்த வாக்குத்தத்தமானது प्रभु पूरा किया था. அந்த கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றினார். उनको वापस में लेके आऊंगा करके प्रभु ने कहा. அவர்களை மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வர என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ये कौन सा महीना के बारे में देख रहे हैं? நாம் என்ற மாதத்தை குறித்து பார்க்கிறோம். 10वां महीने के बारे में देख रहे हैं. 10வது மாதத்தை குறித்து பார்க்கிறோம். 10वां महीना को 10வது மாதத்தை तेबेत महीना करके बोलते हैं. தெபேத் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. अभी ये तेबेत के अंदर இந்த தெபேத்துக்குள்ளாக 2 अक्षर देख चुके हैं. இரண்டு வார்த்தைகளை எழுத்துக்களை टेट பார்த்திருக்கிறோம். बोलेगा तो टोकरी, டெட் என்று சொன்னால் கூடை, जो 5वां वचन में उसका मतलब है, அது 5வது வசனத்தில் அந்த அர்த்தம் இருக்கிறது. और घर बोलेगा तो देश. வீடு என்று சொன்னால் அது தேசம் என்று பார்க்கிறோம். अभी ताव के बारे में देखेंगे. நாம் இப்பொழுது தாவை குறித்து பார்க்கிறோம். उसका अगला वचन अपन पढ़ने वाले हैं. அதற்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க हर போகிறோம். एक अक्षर के लिए एक एक वचन वहां पर है. देखिए, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனம் இருக்கிறது பாருங்கள். एक के पीछे एक प्रभु ने उसको एक्सप्लेन किया है. அந்த ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அந்த கர்த்தர் அது குறித்து விவரித்து பேசியிருக்கிறார். सो टेट के बारे में 5वां वचन में लिखा है, அந்த டெட்டை குறித்து 5வது வசனத்தில் और எழுதப்பட்டிருக்கிறது. बेत के बारे में 6वां वचन में लिखा है, பெத்தை குறித்து 6வது வசனத்தில் और எழுதப்பட்டிருக்கிறது. ताव के बारे में 7वां वचन में है. தாவை குறித்து 7வது வசனத்தில் குறிப்பிட்டு வருகிறது. अभी 7वां वचन अपन पढ़ेंगे. நாம் 7ஆம் வசனம் வாசிப்போம். நான் கர்த்தர் என்று அறியும் இருதத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். देखो 7वां वचन में दिया है, 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. तीसरा अक्षर के बारे में दिया है, 3வது எழுத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. मैं उनको ऐसा मन दूंगा, நான் அவர்களுக்கு அப்படி ஒரு மனதை கொடுப்பேன், वे मुझे जान लेंगे, அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், मैं ही यहोवा हूँ, நானே யெகோவா தேவன் என்று, मैं ही परमेश्वर हूँ. நானே தேவன் என்று ये वे लोग जान लेंगे. அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். कभी जानेंगे? எப்பொழுது தெரிவார்கள்? जब बंदीगृह से प्रभु अपने देश में लेके आएंगे. சிறைச்சாலையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய தேசத்துக்கு வரும் பொழுது तभी प्रभु ने कहा, அப்பொழுது தேவன் சொன்னார், उनको ऐसा मन दूंगा அவங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுப்பேன், कि वे मुझे जान लेंगे, அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், मैं ही उद्धार करता हूं करके जान लेंगे. நானே இரட்சகர் என்று அறிந்து ये கொள்வார்கள். तीसरा जो है ताव है. என்ற 3வது வார்த்தையானது தாவ். ये ताव का अर्थ क्या है? அந்த தாவ் என்ற எழுத்துக்கு அர்த்தம் என்ன? क्रॉस को दर्शाता है. அது சிலுவையை குறிக்கிறது. वो क्रॉस है. அது சிலுவை. वो आप पिक्चोरिकल लैंग्वेज में देख सकते हैं. அந்த பழைய காலத்தின் எபிரேய மொழியில் பார்த்தால் அது அந்த தாவை சிலுவை பார்க்கலாம். सो वो ताव के बारे में आप जान सकेंगे. அந்த தாவை குறித்து நீங்கள் பார்க்கலாம். सो ताव क्या है? அந்த தாவ் என்ற उद्धार है. அது ரட்சிப்பு. उनको उद्धार के बारे में அவர் ரட்சிப்பு குறித்து प्रभु उनको जानने रखेंगे. கர்த்தர் அவர்களை அறிவிப்பார், அதை குறித்து அறிவிப்பார். आज இன்றைய தினம் यहूदी लोग जो है बंदीगृह में है. இந்த யூத ஜனங்கள் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். कौन सा यहूदी के बारे में बात कर रहा हूँ? இன்றைய யூத குறித்து பேசுகிறோம். आत्मिक यहूदी के बारे में बात कर रहा हूँ. ஆவிக்குரிய அந்த யூதரை குறித்து பேசுகிறோம். हम सब जन आत्मिक यहूदी है. நாமெல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள். हमें प्रभु अपना देश में लेके आएंगे, கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு கொண்டு செல்வார். और उस उद्धार के बारे में हमें बताएंगे. அந்த ரட்சிப்பு குறித்து பேசுவார். आज हमें वही काम प्रभु ने किया है. கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். एक समय में अपन बंदीगृह में थे, ஒரு நேரத்தில்
இடத்தில் நாம் சிறைப்பட்டு இருந்தோம், अपन पिए करते, நாம் குடிகாரனாக இருந்தோம், हम जादू टोना में थे, நாம் மாந்திர சக்தியில இருந்தோம், हम बहुत सारे अशुद्ध चीजों में थे, நாம நிறைய கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளாக இருந்தது, प्रभु को अपन नहीं जानते थे, கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளவில்லை, शैतान ने हमें बंधन में रखा था, பிசாசான நம்மளை சிறைக்குள் அடைத்து வைத்திருந்தான், लेकिन प्रभु ने हमें छुड़ाया கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு और வந்தார், उनके घर के अंदर लेके आया। அவருடைய வீட்டுக்குள் நம்மளை கொண்டு வந்தார்। वो घर कौन सा है? அந்த வீடானது என்னது? प्रभु का मंदिर है, அது தேவனுடைய வீடு, प्रभु का मंदिर அது है। தேவனுடைய ஆலயம்। उस मंदिर के अंदर प्रभु लेके आए அந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார், और उस उद्धार के बारे में प्रभु ने हमें समझाया। அந்த ரட்சிப்பு குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார்। उनको समझने के लिए हमें प्रभु ने हृदय दिया है। அந்த அவரை நம்ம புரிந்து கொள்ளத்தக்க இருதயம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்தார்। देखो ये तेबेत के अंदर பாருங்கள், இந்த தெபேத் என்ற एक வார்த்தைக்குள்ள अच्छा अंजीर के बारे में देख रहे ஒரு हैं, நல்ல ஒரு அத்திப்பழத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது। और जो मसीह को जान सकता है। அது தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள அந்த அறிவு இருக்கு। जब आप उद्धार पाए हैं, நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்களோ, जब आप प्रभु के बारे में जान चुके थे, எப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்து கொண்டீர்களோ, वो आपका 10वां महीना है। அது உங்களுடைய 10வது மாதமாக இருக்கும்। प्रभु ने आपको आपका ऐसे हृदय दे दिया है। அவர் அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்। देखो 10वां करके बोलने के समय 10வது என்று சொல்லும் பொழுது उसे असीरी करके बोलते हैं, அதை அசிரி என்று சொல்வார்கள்। उसमें प्रभु हमें एक अभिषेक देते हैं, கர்த்தர் அது நமக்குள்ள ஒரு அபிஷேகம் தருகிறார்। और उसका रूट वर्ड जो है येसर है। அதன் மூல வார்த்தையானது எசர்। येसर का मतलब होता है 10। எசர் என்று சொன்னால் 10। उसका डिकोडिंग अपन देखा है। அதுக்கு டீகோடிங் நாம் பார்த்தோம்। हमारा नजर राजकुमार को देखना है। நம்முடைய பார்வையானது இந்த ராஜகுமாரன் மேலே இருக்க வேண்டும்। जब हमारा नजर राजकुमार के ऊपर आएगा, நம்முடைய பார்வையானது இந்த ராஜகுமாரன் மேலே இருக்கும் பொழுது प्रभु हमारे ऊपर एक अभिषेक डाल देते हैं। கர்த்தர் நமக்கு மேலாக ஒரு அபிஷேகத்தை இறக்குகிறார்। तीसरा तेबेत के बारे में देखे, மூன்றாவதாக நாம் தெபேத்தை குறித்து பார்த்தோம்। जो बंधन के अंदर थे, तो அந்த கட்டுகள் சிறை அடைப்பில் இருந்தார்கள்। प्रभु ने हमें छुड़ाया, கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், अपने मंदिर में लेके आए, தன்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார், और अपने आप के बारे में प्रकट किया है। தன்னை குறித்து நம்மளுக்கு வெளிப்படுத்தினார்। ये अच्छा है कि बुरा है? இது நல்லதா கெட்டதா? ये अच्छा है। இது நல்லது। इसलिए तेबेत का मतलब होता है, இதற்காக தெபேத் என்ற அந்த தெபேத் என்ற வார்த்தைக்கு அர்த்தமானது वो अच्छा ही करके दिया है, அது நல்லது என்று वो எழுதப்பட்டிருக்கிறது। सचमुच अच्छा है। அது உண்மையிலே நல்லது। अभी एस्तर पुस्तक में अपन जाएंगे। இப்போ எஸ்தர் புத்தகத்தில் நாம் ये மீண்டும் பார்ப்போம்। ये सारा डिकोडिंग का सारांश उधर ही है, இந்த எல்லா டீகோடிங் அந்த பரிபூர்ணமானது और वो अपन एस्तर पुस्तक में देख सकते நாம் हैं। எஸ்தர் புத்தகத்தில் பார்க்க போகிறோம்। देखो पढ़ेंगे, பார்ப்போம், வாசிப்போம்। एस्तर दूसरा अध्याय எஸ்தர் 2ஆம் அதிகாரம் उसका 16 वचन अपन देखेंगे। 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம்। அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகேஸ்வரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தெபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அழைத்துக்கொண்டு போகப்பட்டாள்। देखो यहाँ पर 16 वचन के अंदर एक कार्य दिया है। பாருங்கள், 14வது வசனத்தில் ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது। एस्तर कौन है? எஸ்தர் என்கிறவர் யார்? एस्तर जो है दुल्हन है। எஸ்தர் வந்து ஒரு மணவாட்டி। ये दुल्हन के जीवन के अंदर இந்த மணவாட்டியின் வாழ்க்கைக்குள்ளாக 10वां महीने में कुछ होने वाला है। 10வது மாதத்தில் ஏதாவது நடக்க போகிறது। तेबेत महीने में कुछ होने वाला है। தெபேத் என்ற மாதத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது। देखो दोबारा उस वचन को अपन पढ़ेंगे। அவர்கள் மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம்। அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகேஸ்வரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தெபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டாள்। ना यहाँ पर एस्तर के बारे में देख रहे हैं। நாம் இங்க எஸ்தரை குறித்து பார்க்கிறோம்। एस्तर को 10वां महीने में कहां पर लेके गया? எஸ்தரை 10வது மாதத்தை எங்கு அழைத்துக் கொண்டு போனார்கள்? राजा का राजभवन में लेके गए। அந்த ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள்। कैसा संभावना कैसा है देखिए। பாருங்கள் எப்படி ஒரு காரியம் நடக்கிறது। हमें प्रभु छुड़ाकर प्रभु का मंदिर में लेके गए। பாருங்கள், கர்த்தர் நம்மை சிறை அறைப்பிலிருந்து வெளியே எடுத்து தேவனுடைய ஆழ்த்து கொண்டு சென்றார்। यहाँ पर एस्तर क्या हो रहा है देखिए। பாருங்கள், இங்க எஸ்தருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? इस 10वां महीने में இந்த 10வது மாதத்தில் वो राजभवन में गई। அவள் அரண்மனைக்கு செல்கிறார்। राजा के राजभवन में गई। அவர் ராஜாவின் அரண்மனைக்கு செல்கிறார்। उसको वहां पर लेके गया था सब जन। அவர்கள் அங்கே அழைத்துக் கொண்டு போனார்கள்। उसको उस एस्तर रानी को वहां पर लेके गए। அந்த எஸ்தர் ராணியை அங்க அழைத்துக் கொண்டு आज சென்றார்கள்। हम भी उस राजभवन में जाना है। நாம்
நாமும் இன்று இந்த அரண்மனைக்கு செல்ல வேண்டும். उस महाराजा का राजभवन में जाना है. அந்த மகாராஜா அரண்மனைக்கு செல்ல வேண்டும். हमारा महाराजा कौन है? நம்முடைய மகாராஜா யாரு? यहोशुआ ही वो महाराजा है. யெகோஷுவா என்கிற நமக்கு மகாராஜா. वो यहोशुआ राजा का राजभवन में अपन जाना है. அந்த யெகோஷுவா ராஜா அரண்மனைக்கு செல்ல வேண்டும். वो कभी होगा? அது எப்பொழுது நடக்கும்? 10वां महीने में होने वाला है. அது 10வது மாதத்தில் நடக்கும். ये कार्य होने के समय இந்த காரியம் நடக்கும் பொழுது वो 10वां महीना होगा. அது 10வது மாதமாக இருக்கும். अभी अंदर जाने के बाद அங்கே நாம் உள்ளே சென்ற பிறகு देखो बहुत सारे लोग उस जगह पे गए थे. பாருங்கள், अनेक ஜனங்கள் அங்கே சென்றார்கள். बहुत सारे स्त्रियां वहां तक गए थे. अनेक ஸ்திரீகள் அங்கே சென்றார்கள். लेकिन ஆனால் सबको नाम लेकर नहीं बुलाए. ஆனால் எல்லாரையும் அவர் பேர் சொல்லி அழைக்கவில்லை. राजा ने सब स्त्री को एक एक करके अंदर आओ करके नहीं बोले. ராஜாவானவர் ஒவ்வொரு பெண்களையும் உள்ளே வாருங்கள் சொல்லவில்லை. लेकिन 17 वचन में दिया है, देखिए. ஆனால் 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். देखो यहाँ पर एक कार्य प्रभु ने कहा. பாருங்கள், இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். राजा जो है, ராஜாவானவர் सारे स्त्रियों से எல்லா ஸ்திரீகளுக்கும் மேலாக वो एस्तर के ऊपर अपने प्रेम को रखा. எஸ்தர் மேலே அவர் அன்பு அதிகமாக வைத்தார். सबसे ज्यादा प्रेम एस्तर के ऊपर रखा है. அதிக அன்பை அவர் எஸ்தர் மேல் வைத்தார். यही अभिषेक है. இதுதான் ஒரு அபிஷேகம். ये अभिषेक हमें चाहिए. இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ये कौन सा अभिषेक है? இது எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம்? प्रेम का अभिषेक. இது ஒரு அன்பின் அபிஷேகம். आपको प्रेम का बंधन के अंदर लेके आ இது जाएगा. ஒரு அன்பின் கட்டுக்குள்ளாக கொண்டு செல்லும். ये प्रेम का अभिषेक அந்த அன்பின் அபிஷேகமானது एक इंसान का प्रेम नहीं है. இது ஒரு மனிதனுடைய அன்பு அல்ல. एक सेवक का प्रेम नहीं है. ஒரு ஊழியரின் அன்பு அல்ல. लेकिन हमारा उद्धार करता நம்முடைய இரட்சகரானவர் यहोशुआ का प्रेम, இது யெகோஷுவாவின் அன்பு. वो हमारे ऊपर आना चाहिए. அது நமக்கு மேலாக வர வேண்டும். वही अभिषेक आना चाहिए. அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக வர वो வேண்டும். कभी आएगा? அது எப்பொழுது வரும்? जब आप उनको देखने के समय, நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது, आपका नजर उनके ऊपर पड़ने के समय, உங்களுடைய பார்வை அவர் மேல் படும் பொழுது, आप राजकुमार को देखने के समय, நீங்கள் ராஜகுமாரனை பார்க்கும் பொழுது, राजकुमार भी आपको देखना है. ராஜகுமாரன் உங்களை பார்க்க வேண்டும். आप राजकुमार को देखना है. நீங்கள் ராஜகுமாரனை பார்க்க வேண்டும். राजकुमार आपको देखना है. ராஜகுமாரன் உங்களை பார்க்க வேண்டும். उस समय அந்த நேரத்தில் अगर आप अच्छा फल होगा तो நீங்கள் நல்ல ஒரு கனியாக இருந்தால் आपके ऊपर एक प्रेम का अभिषेक उतरेगा. உங்கள் மேல் ஒரு அன்பின் அபிஷேகம் இறங்கும். राजा ने ऐसा ही किया है. ராஜா அப்படித்தான் செய்தார். राजा ने क्या किया? ராஜா என்ன செய்தார்? एस्तर के ऊपर अपने प्रेम रखा. எஸ்தர் மேலாக தன்னுடைய அன்பை வைத்தார். सारे स्त्रियों से ज्यादा प्रेम रखा है. அதிக அந்த பெண்கள் எல்லா ஸ்திரீகளை விட அதிக அன்பு எஸ்தர் மேலே வைத்தார். देखो दोबारा उस 17 वचन को पढ़ेंगे. பாருங்கள், மீண்டும் வந்து 14வது வசனத்தை வாசிப்போம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவர் ராஜகிரத்தில் அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். देखो यहाँ पर பாருங்கள், இங்கே பாருங்கள், बहुत सारा कन्या स्त्री थी वहाँ पर. பாருங்கள், अनेक ஸ்திரீகள் அங்கே இருந்தது. लेकिन ஆனால் राजा किसके ऊपर अपना दया दिखाए? ஆனால் ராஜாவனை யார் மேல் தன்னுடைய தயவை காட்டினார்? किसके ऊपर अपना कृपा दिखाए? யார் மேல தன்னுடைய கிருபை காட்டினார்? सिर्फ एस्तर के ऊपर. எஸ்தர் மேலாக மட்டுமே. अगर आप एस्तर रानी होंगे நீங்கள் ஒரு எஸ்தர் ராணியாக இருந்தால் तो आपको एक मुकुट दिया जाएगा. உங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். वही प्रभु का अभिषेक है. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கிரீடம், वो अभिषेक है. அது ஒரு அபிஷேகம். वो अभिषेक आपके ऊपर आना चाहिए. அந்த அபிஷேகமானது உங்கள் மேல இறங்க வேண்டும். अगर वो आ गया तो அது வந்து விட்டால் आप रानी बन जाएंगे. நீங்கள் ஒரு ராணியா மாறி वो விடுவீர்கள். रानी बनने के लिए நீங்கள் ராணியாக மாறிவிட ये अभिषेक चाहिए. அந்த அபிஷேகம் தேவை. ये कौन सा अभिषेक है? இது என்ன அபிஷேகம்? एक प्रेम का अभिषेक. இது ஒரு அன்பின் அபிஷேகம். अच्छा अंजीर के ऊपर ही उतरेगा. அது நல்ல ஒரு அத்தி பழத்தின் மேல் தான் இறங்கும். निकम्मा अंजीर के ऊपर नहीं आएगा. அது கெட்ட பழத்தின் மேல் இறங்காது. निकम्मा अंजीर जो है கெட்ட பழமானது उसे प्रभु ने निकाल दिया है. கர்த்தர் அதை நீக்கிவிட்டார். प्रभु उस निकम्मा अंजीर को प्रभु हटा देते हैं. கர்த்தர் அந்த கெட்ட அத்தி பழத்தை நீக்கிவிட்டார். आप ये जेरेमिया 24वां अध्याय पूरा पढ़ेंगे तो நீங்கள் இந்த எரேமியா தீர்க்கதரிசி 24ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தால் उसमें बराबर दिया है. उसमें அது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन आप और मैं, ஆனால் நீங்களும் நானும் हम अच्छा अंजीर होना चाहिए. நாம் நல்ல ஒரு அத்தி பழமாக இருக்க ये வேண்டும். तेबेत महीने के बारे में है. இந்த தெபேத் மாதத்தை குறித்து இருக்கிறது. देखो आज अपना ये 10वां महीने के बारे में डिकोडिंग देखा है. பாருங்கள், நாம் இந்த 10வது மாதத்துக்கு டீகோடிங் பார்த்தோம். सोच के देखिए
நினைத்து பாருங்கள். प्रभु किस तरह वो डिकोडिंग को अंदर छुपा कर रखा है देखिए। பாருங்கள் கர்த்தர் எப்படிப்பட்ட டீகோடிங் அதில் மறைத்து வைத்திருக்கிறார். ये उनका भाषा है, அது அவருடைய மொழி, उनका पवित्र भाषा है, அது அவருடைய ஒரு பரிசுத்தமான மொழி, उनका पूरा रहस्य அது அவருடைய முழு ரகசியமானது उस भाषा के अंदर छुपा कर रखा है। அந்த மொழி மேல அவர் மறைத்து வைத்திருக்கிறார். कितना महान परमेश्वर है अपना। பாருங்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவமான தேவன். देखो यहाँ पर 10वां महीने का डिकोडिंग अपन देखे। பாருங்கள் இங்க 10வது மாதத்தின் டீகோடிங் நாம் பார்த்தோம். अभी 10वां महीने के साथ இந்த 10வது மாதத்தை சேர்த்து कौन सा राशि जो है उसके साथ जुड़ा हुआ है। அது எந்த ராசியானது அது கூட சேர்ந்து கொண்டிருக்கிறது. ये 10वां महीने के साथ में அந்த 10வது மாதத்தோடு एक राशि जुड़ा हुआ है, ஒரு ராசியானது சேர்க்கப்பட்டிருக்கிறது. वो है मकर राशि। அது மகரம் ராசி. सो ये राशि जो है उसके साथ में जुड़ा हुआ है। அந்த ராசியானது அந்த மாதத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறது. आज राशि का डिकोडिंग अपन नहीं करेंगे, நாம் ராசியின் டீகோடிங் நாம் இன்று பார்க்க போவதில்லை. वो जब राशियों के बारे में अपन देखेंगे उस समय डिकोडिंग देखेंगे। அந்த ராசிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது அந்த டீகோடிங்கை பார்ப்போம். वो एक राशि जो है अपन इस तरह बहुत समय तक अपन बात कर सकते हैं। அதுல ஒவ்வொரு ராசி குறித்து நாம் ரொம்ப நேரமாக பேச முடியும். सो इसे बोलते हैं तेबेत महीना। இதை நாம் சொல்லுவோம் தெபேத் மாதம் ये என்று. 10वां महीना है। இது 10வது மாதம். सो प्रभु आपको आशीष करे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. अगला इसमें अपन 11वां महीने के बारे में देखेंगे। அடுத்த வீடியோவில் நாம் 11ஆம் மாதத்தை குறித்து பார்ப்போம். प्रभु तब तक प्रभु आपको आशीष करे। அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आपका जीवन सुख रूपी रहे। உங்களுடைய வாழ்க்கையானது நல்ல சந்தோஷமாக இருக்கட்டும். आपका जीवन के अंदर शांति और समाधान बने रहे। உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கட்டும். आमीन। ஆமென்.